அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரயாணத்தில் இருக்கும் பொழுது நோன்பு நோட்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் விரும்பினால் நோட்கலாம், விரும்பினால் நோட்காமல் இருக்கலாம். அல்லாஹு தாலா திருமறை அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் சொல்கிறான், ஒமன் கான மரியதன் ஓ அலா சஃபரின் ஃப இத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் அந்த நாட்களை கணக்கீட்டின்படி எண்ணிக்கொண்டு நீங்கள் வேறு நாட்களில் அதை பிடித்து கொள்ளுங்கள், கலா செய்து கொள்ளுங்கள். யுரீதுல்லாஹு பிக்முல் யுஸ்ர வலா யுரீது பிக்முல் உஸ்ரா. அல்லாஹு தாலா உங்களுக்கு நாடுவதெல்லாம் இலேசைத்தான், கஷ்டத்தை ஒரு பொழுதும் நாடமாட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்வதை எங்களுக்கு பார்க்கலாம். அதே போலதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை எங்களுக்கு சஹீஹுல் புகாரியில் 1945வது செய்தியாக, சஹீஹுல் முஸ்லிமிலே 1122வது செய்தியாக பார்க்கலாம். ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். எல்லோரும் நோன்பாளிகளாகத்தான் இருந்தார்கள். சஹாபாக்கள் அனைவரும் நோன்பாளியாக இருந்தார்கள். நபி அவர்களையும் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரையும் தவிர ஏனைய அனைவரும் நோன்பாளியாகத்தான் இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். அதே போலதான் நபி அவர்கள் நோன்பு இல்லாமல் எத்தனையோ பல சந்தர்ப்பங்களில் பிரயாணம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. என்றாலும் அன்ன ஹம்ஸத் இப்னு அம்ரின் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு கால் லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸூமு ஃபி ஸஃபர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹம்ஸா இப்னு அம்ர் என்ற நபித்தோழர் கேட்கிறார், பிரயாணத்திலே நோன்பு நோட்க வேண்டுமா என்று கேட்டதும் நபி அவர்கள் சொன்னார்கள், இன் ஷிஅ்த ஃபஸும், நீ நாடினால் பிடித்துக்கொள், வ இன் ஷிஅ்த ஃபஃப்திர், நீ நாடினால் நோன்பை விட்டுடு என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை எங்களுக்கு சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம் போன்ற கிரந்தத்தில் பார்க்கலாம். இப்படி ஏராளமான ஹதீஸ்கள் நோன்புடைய காலத்தில், அதாவது பிரயாணத்துடைய காலத்தில் நோன்பு கடமையான நோன்பாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் சரி, விரும்பினால் பிடிக்கலாம், விரும்பினால் விடலாம் என்பதற்கு இருக்கிறது. அல்லாஹ்வே அறிந்தவன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.